பிரியாணி யாருக்கு தான் பிடிக்காது இல்லை? நான் கோவமாக இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க முன்னாடி கொண்டு போய் பிரியாணியை வச்சா கூட அடுத்த நிமிஷம் டக்குன்னு எடுத்து சாப்பிட்ருவாங்க. அதுதான் பிரியாணியுடைய மகிமை. பிரியாணிக்குன்னு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. பிரியாணியில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. எங்கே இருந்தாலும் அது பிரியாணி பிரியாணி தானே அப்படின்னு சொல்கிற பிரியாணி பிரியர்களும் இருக்கும். ஆனால் பாருங்க, பிரியாணிக்கு இருக்கக்கூடிய வரலாற்றை பற்றி எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? பிரியாணி இப்போ இருக்கக்கூடிய எல்லோருடைய விருப்ப உணவு. பிரியாணி அப்படின்னு சொன்னால் பிரியான் அப்படிங்கிற பாரசீக மொழியிலிருந்து வந்துச்சு அப்படின்னு பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதனுடைய அர்த்தம் ஃப்ரைடு பிஃபோர் குக்கிங் அப்படிங்கிற அர்த்தம் தான். அதாவது வறுத்து எடுத்த உணவு அப்படிங்கிறது தான் பிரியாணியுடைய அர்த்தமா. இந்த பிரியாணி பாரசீக நாடான பெர்ஷியாவில் முதல்ல தோன்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஈரான் மற்றும் ஈராக் நாடுகள். பெர்ஷியா நாட்டு போர் வீரர்கள் பல இடங்கள்ல போர் செய்ய பல இடங்களுக்கு தங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்போ உணவுக்கு பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அவங்களுக்குள்ள. இதன் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, போர்க்காலத்துல உணவு இவங்களுக்கு குறைவாகவே கிடைக்குது இல்லையா? அதனால போர் வீரர்களுக்கு நல்ல உணவு கொடுத்தா மட்டுமே அவங்களால சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. அப்போ அவங்க காட்டுக்குள்ள இருக்கும்போது விலங்குகளை வேட்டையாட போவாங்களாம். வேட்டையாடிய விலங்கு என்ன பண்றாங்க, தோல் நீக்கி அதனுடைய கறியை நல்லா கழுவிட்டு அது மேல மசாலாக்களை வச்சு தடவ ஆரம்பிக்கிறாங்க. அதை ஊற வைக்கிறாங்க. எப்படி ஊற வைக்கிறாங்கன்னா, பூமிக்குள்ள புதைச்சு ஊற வைக்கிறாங்க. ஸோ மறுபடியும் விடியற் காலையில அந்த ஒரு பெரிய பானையில அரிசி மற்றும் ஊற வைத்த கறி எல்லாத்தையும் சேர்த்தி மூடி தம்மில் வைக்கிறாங்க. அதாவது அதிக அழுத்தத்துல வச்சு வேக வைக்கிறது. அதுதான் இப்ப நம்ம தம் பிரியாணின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி மெத்தட்ல இருந்து தான் தம் பிரியாணி உருவாச்சான். இந்த பிரியாணியில முதல்ல பாத்தீங்கன்னா அரிசி, அதுக்கப்புறம் ஊற வச்ச கறி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மூடி அதனை பூமிக்கு அடியில வச்சு தீ மூட்டி வேக விடுவாங்களாம். இப்படி தான் முதல்ல பிரியாணி உருவாகுச்சான். இதுல விலங்குகளை சமைப்பதால அதிக வாசம் அடிக்கும் அப்படிங்கறதுனால அதுல நிறைய பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போன்ற வாசனை பொருட்களை பயன்படுத்தினாங்களா, அந்த கறி வாசனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போருக்கு செல்வதற்கு முன்னாடி அதனை சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம் போர் வீரர்கள். அந்த உணவை சாப்பிட்டுட்டு அவங்க போய் அந்த மாதிரி சண்டை போடும்போது நல்லா தெம்பா உணர்ந்தாங்களாம். இப்படித்தான் பெர்ஷிய அரசர்கள் மற்றும் மக்கள் இது மாதிரி தனியான கறிகள்ல மசாலா தடவி முதல்ல சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா பிரியாணி உருவாக முதல் படி. போர் வீரர்களின் உணவாக கருதப்பட்டிருக்கு பிரியாணி. முதல்ல 13ஆம் நூற்றாண்டுல மங்கோலிய அரசர் தையூர் பாத்தீங்கன்னா இந்தியா மேல படையெடுத்த போதுதான் முகலாயர்களின் வரலாறே இந்தியால ஆரம்பிக்குது. அப்போல இருந்து இந்த பிரியாணி அப்படிங்கிறது போர் வீரர்களுக்கான உணவா மட்டுமே பார்க்கப்பட்டு வந்திருக்கு. இதைய அன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா அரச குடும்பங்களுக்கான ஒரு உணவு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அரச குடும்பங்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு மக்களால நம்பப்பட்டிருக்கு. 16ஆம் நூற்றாண்டுல தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜஹான் மனைவி மும்தாஜ் பாத்தீங்கன்னா அவங்களுடைய போர் வீரர்களை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஏன் இவ்வளவு மெலிஞ்சு போயிருக்காங்க, ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கிறாங்க, நல்ல உணவு இவங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க மும்தாஜ். அதனால மும்தாஜ் என்ன பண்றாங்க, அரச குடும்ப உணவாக இருந்த பிரியாணிய போர் வீரர்களுக்கு நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஷாஜகான் கிட்ட அனுமதி கேட்கறாங்களாம். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி வழங்குறாரு. அதுக்கப்புறம் தான் பிரியாணி போர் வீரர்கள் கிட்ட தாவுது. அதாவது அரச குடும்பத்துக்கிட்ட இருந்து போர் வீரர்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னேற ஆரம்பிக்குது. அவங்களுக்கு பிரியாணியை செய்யறதுக்கான அந்த முறைகளையும் கத்துக் கொடுக்குறாங்களாம் மும்தாஜ். இப்படித்தான் இந்தியாவில அரச குடும்ப உணவாக இருந்த பிரியாணி போர் வீரர் உணவாக மாற ஆரம்பிக்குது. கொஞ்சமா எல்லா நாட்டிலையும். இந்த உணவு போர் வீரர்களுக்கு சத்து தருவதோட மக்களுக்கு ஒரு வித உற்சாகத்தையும் ஏற்படுத்த ஆரம்பிக்குது கொஞ்சமா. சோ எல்லாருக்கும் பிடிச்சு போகுது இந்த விஷயம். இப்படியே இந்த உணவை அதிக அளவுல சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ தெரிஞ்சுக்கோங்க மக்களே, மும்தாஜ்னால தான் நம்ம இப்ப பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்படி பல இடங்கள்லயும் பிரியாணி பரவ ஆரம்பிக்குது. இப்படித்தான் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் பிரியாணி பரவுது. 2ஆம் நூற்றாண்டிலேயே பிரியாணி சாப்பிட்டதற்கான ஆதாரம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் நூலான புறநானூற்றுல இருக்கு. அப்போ இந்த பிரியாணியை ஊன் சோறு அப்படிங்கிற பெயர்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அண்ட் பிரியாணியை பார்த்தீங்கன்னா ஒரு காலத்துல இஸ்லாமிய உணவாகவே கருதுறாங்க. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய நிசாம் அப்படிங்கிற பிரின்ஸ் அட்ராக்ட் பண்ண என்ன பண்றாங்கன்னா பிரியாணில காய்கறியோட சேர்த்து சமையல் பண்றாங்க. இதுதான் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிக்குது அந்த காய்கறியோட அந்த பிரியாணி செய்யும் போது. இப்படி பிரியாணி பல வகையா மாற ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் பிடிச்ச உணவா மாறுது. இப்ப வரைக்கும், அதாவது அரச ஆட்சிகள்ல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம அந்த பிரியாணியை விடாம பிடிச்சுக்கிட்டே இருக்கோம். பல பரிணாமங்கள் எடுத்தாலும் கூட பிரியாணி தானே. சோ இந்த பிரியாணி லவர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம அரண்யாதினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.